மில்கி மிஸ்ட். இதுதான் இது மட்டும்தான் பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் புலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பல்துறை வல்லுநர் திரு அசோக் ராஜன் அவர்கள். வணக்கம். சக மனிதர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா கூட இந்தியா ஆயில் வாங்குறத குறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதே போல ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான பிரஷர் ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே முடிவு எடுத்திருக்காங்க. இது எப்படி பார்க்கறது? ஏன் ரஷ்யாவை மட்டும் இந்த டார்கெட் பண்ணி பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று இந்தியா கடந்த 4 ஆண்டுகளில் தன்னுடைய மொத்த க்ரூட் ஆயில் தேவையில் 30% மேலே ரஷ்யா கிட்டேருந்து மட்டுமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வாங்குறதுல இந்தியாவுக்கு லாபம் இருக்குது, ரஷ்யாவுக்கு லாபம். ரஷ்யா மேலே பொருளாதார தடை இருக்குது, அவங்களுக்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு வர்த்தகம் பண்ணணும், யார் கூடயாவது பண்ணணும். இந்தியாவுக்கு தேவை இருக்குது, அவங்க குறைச்ச விலையில் கொடுக்க தயாராக இருக்காங்க. இந்தியாவுக்குன்னு தனியாக டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஒரு பீப்பா எண்ணெய்க்கு $4 $5 வரைக்கும் விலையை குறைச்சி கொடுக்க தயாராக இருக்குது ரஷ்ய அரசாங்கம். ஸோ அதனால் இந்தியா வாங்கிட்டு இருக்கு. இந்த 30% வரைக்கும் போனதுனால இந்தியா உலகத்தில் டாப் 5ல் ஒன் ஆஃப் தி ப்ரொக்யூரர். இந்த ஆயில் நிறைய கன்சியூம் பண்ணுற கண்ட்ரீஸில் சைனா, இந்தியாலாம் நிறைய ஆயிலை வெளியிலேருந்து வாங்கி கன்சியூம் பண்ணுற கண்ட்ரிஸ். அப்போது ஒரு பெரிய கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட்டுக்கு. அப்போ இந்த மாதிரி வரும்போது அமெரிக்காவோட நட்பு நாடுகள் கையில் தான் அவங்களுடைய வர்த்தகம் இருக்கணுங்கிறது அமெரிக்காவுடைய நோக்கம். நட்பு நாடுகள்னா ஒபேக் கண்ட்ரிஸ், அவங்களோட நெருக்கமான தொடர்பில் இருக்க சவுதி மாதிரியான நாடுகள், நியூட்ரல் நாடுகள், UAE, துபாய் மாதிரியான நியூட்ரல் நாடுகள், இவங்க கையில் இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. தன்னுடைய எதிரி நாட்டுக்கிட்ட அவங்க அவ்வளோ வால்யூமுக்கான ஒரு டாலர் ட்ரேடை பண்ணுறதை அமெரிக்கா விரும்பலை. இது ஒரு முக்கிய காரணி. ரெண்டாவது காரணி பார்த்தீங்க அப்படின்னா, போரை நிறுத்துறதுக்காக இந்த வர்த்தகத்தை நிறுத்தினேன் அப்படின்னு சொல்கிறத ஏற்க முடியாது. ஏன்னா இப்போ வாங்குறதை நிறுத்திட்டா நாளை காலையில் போர் நிற்க போகிறதில்ல. இது ஒரு குவாண்டம், அவ்வளோதான் அந்த கான்ட்ரிபியூஷனில். அதனால் இது ஒரு முக்கிய காரணியாக சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவோட சைனாலாம் நிறையாவே ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. அங்கே போய் அந்த பேச்செலாம் அவர் பேசலை. அப்போ அவரோட நோக்கம் என்னவா புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, அவங்க அமெரிக்காவுக்கு எதிரி நாடு, எனக்கு பிடிக்கல, அதனால நீ வாங்கக்கூடாதுன்னு அவர் சொல்கிறார். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ட்ரேட் நம்ம பார்க்கும்போது இப்போ ஓப்பன் மார்க்கெட்டை தான் இருக்குது அப்படிங்கும்போது இந்த விஷயம் ஒரு அன்ஃபேரான ஒரு விஷயம் தான். இப்போ சர்வதேச அளவில் பார்க்கும்போது இப்போ வேர்ல்டு ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணும்போது எல்லா நாடுகளும் 2 விஷயத்துக்கு முக்கியமாக ஒத்துப்பாங்க. ஒன்று என்னன்னா, என் சந்தையை ஓப்பன் பண்ணுறேன், நான் எதுக்கும் தடை விதிக்க மாட்டேன். அதே மாதிரி எனக்கு வர்த்தகம் பண்ணுற உன் நாட்டு சந்தையை நீ ஓப்பன் பண்ண, எதுக்கும் தடை விதிக்கக்கூடாது. இது அடிப்படை. இதில் யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்க தான் வேர்ல்டு ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கே உள்ளே வருவாங்க. இதில் டேரிஃபுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளரும் நாடுகளுக்கும் வளர்ந்த நாடுகளுக்கும் இடையில சில வேறுபாடுகள் இருக்குது வர்த்தகத்தில். வளர்ந்த நாடுகளில் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் வேறு மாதிரி இருக்கும், வளரும் நாடுகளில் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் வேறு மாதிரி இருக்கும். அப்போ அந்த வளர்ந்த நாடுகள்லேருந்து வர லக்ஸுரி ஐட்டம்ஸ்னால இந்த ஊரில் இருக்கிற எசென்ஷியல் ஐட்டம்ஸ் மார்க்கெட்டை விட்டு வெளில போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, ஃபேர் ட்ரேடுக்காக, மோனோபாலி பண்ணிடக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக டேரிஃப் வச்சுக்கிற உரிமை அந்தந்த நாட்டுக்கு உண்டு. இப்போ அது மிஸ்யூஸ் பண்ணப்பட்டு இது ஏற்கனவே இருக்க உரிமையை தவறாக பயன்படுத்தி இந்த மாதிரி போடுறாங்க. இது சரியான்னு கேட்டிங்கன்னா சட்டப்படி சரி, தார்மீகப்படி கேட்டிங்கன்னா தார்மீகப்படி தப்பு. ஆனால் இந்த ஆயில் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த உலக பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆயில் தான் எல்லாமே. இப்போ ஆயில் ஒரு முக்கிய இடத்துல இருக்குது. ஒரு 30 வருஷம் கழிச்சு அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு நம்பப்படுது. ஏன்னா இப்போ இந்த EV வெஹிக்கல்ஸ் அப்படிங்கிறது, ஆயில் இஸ் நத்திங் பட் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அப்போ எனர்ஜிக்கு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ், இந்த க்ரீன் எனர்ஜி கிரியேட் பண்ணுறது, குளோபல் வார்மிங்கை கம்மி பண்ணுறதுக்காக இன்னும் எனர்ஜி சோர்ஸிங்கை சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் EV வெஹிக்கல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, அண்ட் சேஃப் எனர்ஜியை இண்டஸ்ட்ரியல் கன்சம்ஷன் கொண்டு வருது. இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் தொடங்கியாச்சு. இப்போ இதோடைய ரிசல்ட் எப்போ கிடைக்கும்? சோலார் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறது, பேனல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது, கடல் அலையிலேருந்து எனர்ஜியை எடுத்து அதை பவராக யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போக ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முடிவுக்கு வரும்போது அந்த அணுவில் இருக்குது, நமக்கு தெரியும், அதில் எவ்வளோ வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சப்ஜெக்ட் டு த கேட்டாஸ்ட்ரோஃபி ரிஸ்க் இஸ் தேர். அது எப்போ வேணாலும் வெடிக்கலாம், வெடிச்சதுன்னா அது ஒரு ரிஸ்க் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் ஒரு நிலையில் கொண்டு க்ரீன் எனர்ஜிக்கு சேஃபாக மூவ் பண்ணிட்டால் ஆயிலுடைய முக்கியத்துவம் குறைஞ்சிடும், ஆயில் தேவைப்படாது. இப்போ ஷேல் கேஸு, அதுக்கப்புறம் வேறு எண்ணெயில் நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது. ஹை குவாலிட்டி எண்ணெய் இருக்குது, கொஞ்சம் கிரேட் கம்மியாக இருக்க எண்ணெய் இருக்குது, எனர்ஜி கலரிஃபிக் வேல்யூ கம்மியாக இருக்க எண்ணெய் இருக்குது. இப்போ இந்த எண்ணெயெல்லாம் முழுசும் தீர்றதுக்கு முன்னாடியே இந்த முன்னெடுப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது தீர்றதுக்கு ஒரு 30 வருஷம் ஆக போகுது அப்படின்னீங்கன்னா, ஒரு 20 வருஷத்துலேயே முடிஞ்சிச்சு அப்படின்னா எண்ணெய் இருந்தால் கூட மதிப்பு இல்லாமல் சந்தையில் இருக்கும். ஓகே. அதே போல் இப்போ இந்தியா இந்த ரஷ்யா கிட்டேருந்து வாங்கக்கூடிய ஆயிலை அமெரிக்கா எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா, இந்த பணத்தை வச்சு தான் உக்ரைன் மேலே அவங்க போர் நடத்துகிறாங்க. ஸோ இந்தியா ஒரு எக்கனாமிக் பேக்கப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்தியாவினுடைய இந்த மூவ் கரெக்டானது விஷயமா பார்க்குறீங்களா? இல்லை, அந்தந்த நாடோட சோவர்னிட்டியை தற்காத்துக்கிறதுக்கும் அந்த நாட்டுடைய நலனை கருத்தில் கொண்டு தான் முடிவுகள் எடுப்பாங்க.
இந்தியாவும் வர்த்தகத்தில் அந்த மாதிரி தான் முடிவு எடுத்திருக்கணும். நமக்கு குறைச்ச விலையில் கிடைக்குது. அப்போ அவங்களாம் செத்தா சரியா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கான பதிலை ஏற்கனவே வெளியுறவுத்துறை அமைச்சகமே சொல்லியிருக்கு. நம்ம வந்து மேஜர் ப்ரொக்யூரர் கிடையாது. நம்ம இந்த ஆயிலை இங்கேருந்து வாங்காமல் இன்னொரு நாட்டிலேருந்து வாங்கினா அவங்க அதை வந்து ஒரு ஆயுதத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்கன்னு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக அங்கங்கே டென்ஷன்ஸ் இருக்குது. இதை நம்ம யார்கிட்டேருந்து வாங்கும்போதும் அந்த நாடு இதை ஆயுதத்துக்கு பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது நம்ம பொறுப்பில் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ட்ரேட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு கடையில் போய் ஒரு பொருளை வாங்குறோம். நான் காசை கொடுத்துட்டு பொருளை வாங்கிக்கிறேன். அந்த காசை வாங்கிட்டு போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதுக்கு என்ன பொறுப்பாளியாக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்தியாவோட நிலைப்பாடாக இருந்தது. அதை ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. அண்ட் அவங்க சொல்கிற அளவுக்கு இந்தியா வந்து ஒரு மேஜர் ப்ரொக்யூரராகவும் இல்லைங்கும் போது இதை மட்டுமே நேரடி காரணமாக எடுக்கிறதையும் வந்து நம்ம ஏற்க முடியும். ஆனால் எதிர்கட்சிகள் சொல்கிற விஷயம் என்னன்னா அந்த பெனிஃபிட்டை மக்களுக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை முன்வைக்க. அது உண்மைதான். இப்போ ஒரு டிஸ்கவுண்ட்டில் வருது ஒரு பொருள், அதனால தான் நான் வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ அரசனுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா மக்களுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் மூலிமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மூலிமா, ரோடு போகிறது மூலிமா, பிரிட்ஜு கட்டுறது மூலிமா கொடுக்குறோம். பட் அது பெனிஃபிட் கிடையாது இல்லை. நான் வழியில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு அதுக்கு மருந்து போடணும். அப்போ ஏற்கனவே பொருளாதார சுணக்கம் இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது, இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருக்குது, ஜிடிபி அதிகமாக இருக்குது, வளர்ச்சி விகிதம் இருக்குது. ஆனால் அதை மட்டுமே வந்து அட்வான்டேஜாக சொல்ல முடியாது. அப்போ எனக்கு வந்து இந்த டீசல் பெட்ரோலுங்கிறது பார்த்திங்கன்னா பாக்கி கமாடிட்டி மாதிரி கிடையாது. எல்லா கமாடிட்டிக்கும் அடியில் இருக்கிற ஒரு பாட்டம் லைன் ஃபண்டமெண்டல் கமாடிட்டி. ஒரு பால் வரணும்னா கூட லாரியில் தான் வரணும், காய்கறி லாரியில் தான் வரணும். அப்போ நமக்கு இந்த ஜிஎஸ்டியில் பெனிஃபிட் கொடுக்கறத விட அதிக தாக்கத்தை டீசல் விலையை இறக்கும்போது பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும். ஒரு 5 ரூபா குறைச்சா எல்லா வர்த்தகர்களுக்கும் அவங்களோட லாபம் அதிகரிக்கும். இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா சீனாவும் அதிகமாக வந்து ரஷ்யாவுக்கு இந்த ஆயில் வாங்குறாங்க. ஆனால் அவர்களுக்கு இந்த பொருளாதார தடையும் சரி, ஆனால் அவர்களுக்கு இந்த மாதிரியான மிரட்டல் வராது எப்படி புரிஞ்சுக்கிறது அமெரிக்கா கொடுக்காம? அமெரிக்கா வந்து எப்படின்னா மிரட்டி பார்ப்போம், பயந்தா பார்ப்போம், இல்லைன்னா விட்டுருவோம் அப்படிங்கிற மாடலில் தான் இப்போ எல்லா நாடுகள் மேலேயுமே நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த டேரிஃப்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு டேரிஃப் போட்டேன், அந்த டேரிஃப்லேருந்து நான் மாற்றிக்கவே மாட்டேன், இதான் நிலைப்பாடு, எனக்கு நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு சொன்னால் அதை சீரியஸாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி காலையில் ஒரு ட்வீட்டு போடுறாரு, அப்புறம் 3 நாள் கழித்து வேறு ஒரு நிலைப்பாடை மாற்றிக்கிறாரு. அப்புறம் அதில் நான் ஒரு 60 நாளைக்கு எக்ஸ்டென்ஷன் தரேன், விலக்கு தரேங்கிறாரு. தடையே நீங்கள் தான் போடுறீங்க, அப்புறம் அதுலேருந்து விலக்கு ஒரு 60 நாளைக்கு கொடுக்குறீங்க, அப்புறம் திருப்பி அந்த தடையில் நம்பரை மாற்றுறேன்றீங்க. அப்போ இப்படி இருக்கும்போது அவங்க எதன் அடிப்படையில் அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் விளங்கிக் கொள்ள முடியல. இப்போ சைனா கிட்ட ஏன் அதை சொல்ல அப்படிங்கிறதுக்கான காரணம் நம்ம யூகிக்க தான் முடியும். நமக்கு வேறு எதுவும் அமெரிக்க தரப்புலேருந்து தெளிவான விளக்கமும் எதுவும் கொடுக்கல. என்ன சொல்லலாம் அப்படின்னா அமெரிக்கா கிட்ட இவங்களுக்கு வேறு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்குது. இவங்க இதே மாதிரியான டோனில் பேச ஆரம்பித்தாங்கன்னா ஏற்கனவே சைனா சொல்லிட்டாங்க வி ஆர் ரெடி ஃபார் ட்ரேட் வாருங்கிறத அவங்க நம்ம இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இந்திய தரப்பில் பதிலே பேசாமல் இருக்காங்க. என்ன நடந்தாலும் வாய் பேசாமல் செயல்பாடுகளில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி இந்தியா போயிட்டுருக்கு. ஆனால் சைனா அப்படி போல். சைனா வந்து நீங்கள் ட்ரேட் வாருக்கு எங்களை அழைச்சிங்கன்னா நாங்கள் ட்ரேட் வாருக்கு ரெடி அப்படின்றாங்க. அப்போ இதை சொல்லி இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போனால் அமெரிக்காவுக்கு ரொம்ப கேட்டஸ்ட்ரோஃபிக் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க அஞ்சலாம் அப்படின்னு நான் யூகிக்கிறேன். தற்போதைய சூழலில் பார்த்தோம்னா சார், நிறைய தங்கத்தினுடைய விலை ஒரு பக்கம் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா வெள்ளியுமே வரலாறு காணாத அளவுக்கு அதிகரிக்குது. மக்கள் வெள்ளியும் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு இந்த விலையேற்றத்துக்கான காரணம் என்ன? ஓகே, தங்கத்தோட விலையேற்றத்துக்கு பல காரணிகள் இருந்தாலும் முக்கியமான காரணியாக பார்க்கப்படுறது பல அரசாங்கங்களுடைய மத்திய வங்கிகள் வந்து தங்க கையிருப்பை அதிகப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது எங்கேருந்து தொடங்குச்சு அப்படின்னா ரஷ்யா வந்து அமெரிக்க டாலரை தன்னுடைய ட்ரெஷரியில் வச்சுருக்க அந்த அமெரிக்க டாலர் பங்கை அமெரிக்கா வந்து ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. அது செல்லாதுன்னு நான் அறிவிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் உங்கள்கிட்ட நான் டாலரை வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது ரஷ்யாவுக்கு வர ஒரு என்ன உணர்வு வருது அப்படின்னா நம்மளோட கட்டுப்பாடு அவங்கள்ட்ட இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம ஒரு காமன் ஸ்டோர் ஆஃப் வேல்யூக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அவங்க கோல்டையும் சில்வரையும் சூஸ் பண்ணி நிறைய அதை ப்ரொக்யூர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டைரெக்டாக மைன்ஸ்லேருந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இது ரஷ்யாவில் மட்டும் நடந்திருந்தால் கூட இவ்வளோ பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்காது. இன்றைக்கி ரஷ்யாவுக்கு சொன்ன அதே அமெரிக்க அரசாங்கம் நாளைக்கு எனக்கு சொல்லாதா அப்படின்ற உணர்வு எல்லா நாடுகளுக்கும் வருது. அப்போ அந்தந்த நாடுகளுடைய மத்திய வங்கிகள் தங்க கையிருப்பையும் வெள்ளி கையிருப்பையும் அதிகப்படுத்துகிறாங்க. அப்படி அதிகப்படுத்துறது ஒரு முக்கிய பங்கு ஆற்றுது. அது இல்லாமல் கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது. உலக பொருளாதார வளர்ச்சினால கன்சம்ஷன் அது ஒரு சிறு பங்களிப்பு. இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த விலையேற்றத்துக்கு காரணமாக இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து மக்கள் நிறைய பேர் வந்து இந்த தங்கத்தை வாங்கிட்டு இருக்காங்க, இன்னும் அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு விஷயம் கரெக்டான ஒரு டெசிஷனா? ஓகே, அதிகரிக்குமா அதிகரிக்காதான்றதுக்கு வந்து ப்ரிடிக்ஷன் ரிப்போர்ட் இருக்குது, அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட் இருக்குது. நம்ம அது சார்ந்து ஒரு புரிதலை எடுத்துக்கலாம். ஆனால் அதில் சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இருக்குது. இப்போ கோல்ட்மேன் சாக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $4000 $4300 வரைக்கும் போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. எப்போன்னா 2026 அக்டோபருக்குள்ளே.
இப்போ இது நம்ம ரூபாய் மதிப்பில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 12,400 அந்த ரேஞ்சிலேருந்து 13,300 அந்த ரேஞ்சுக்கு விலை உயரத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒருத்தர் வாங்குறாங்க அப்படின்னா விலையேற்றத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் தங்கத்தில். ஆனால் இதை நம்ம இன்னொரு இது கூடயே ஒரு ரிஸ்க் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டுன்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அது கூடயே சேர்ந்து எடுத்துக்கணும். எப்படின்னா இப்போ இவங்க கொடுக்க ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு 80 டன் தங்கம் வந்து மத்திய வங்கிகளால் வாங்கப்படுது. இது இதற்கு முன்னாடி சரித்திரத்தில் தங்கம் மத்திய வங்கிகள் வாங்கினதை போல் 5 மடங்கு அதிகம். இவ்வளோ வாங்கினது இல்லை, இப்போ தான் இவ்வளோ வாங்குறாங்க. இந்த வாங்குற அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி அடுத்த 10 மாதத்துக்கு இதே மாதிரி ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணாங்கன்னா அந்த டிமாண்டுக்கான ரேட் என்ன இருக்கும்ன்றதை பேஸ் பண்ணி தான் கோல்ட்மேன் சாக்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் இந்த ப்ரெடிக்ஷன்ஸை முன்வைக்கிறாங்க. அவங்க திடீர்னு வாங்குறதை நிறுத்திட்டாங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸில் ஏதாவது ஒரு சேஞ்ச் நடந்து அந்த சேஞ்ச் காரணமாக பர்ச்சேஸ் ஆர்டர்ஸை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா விலையேற்றம் நின்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரொம்ப கோல்டை ஸ்டாக் பண்ண வேணால் மறுபடியும் ஃபாரெக்ஸ் ரிசர்வில் வந்து டாலரையே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை அமெரிக்க அரசாங்கம் நடத்தி அதுக்கு அந்தந்த அரசாங்கங்கள் உடன்பட்டுட்டாங்க அப்படின்னா விலை இறங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாய்ப்புகளை வந்து ஒரு ரிஸ்க்காக கன்சிடர் பண்ணி அந்த ரிஸ்க்கை யாரால் எடுத்துக்க முடியுமோ அவங்க மட்டும் வாங்கலாம், அவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். இல்லை சார், இதோ மக்களுடைய புரிதலுக்காக கேட்குறேன். இந்த எக்கனாமி அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது இந்த டாலருக்கும் தங்கத்துக்குமான அந்த தொடர்புன்றது என்ன? ஏன்னா டாலர் வந்து சம்டைம்ஸ் டவுன் ஆகும்போது தங்கம் அதிகமாகுது, தங்கம் டவுன் ஆகும்போது டாலர் அதிகமாகுதுன்றாங்க. இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்ன? ஓகே, தங்கம்ங்கிறது வந்து யூனிவர்சல் கரன்சி, அது ஒரு அன்பயாஸ்டு யூனிவர்சல் ப்ராடக்ட். எல்லா நாடும் அவங்களோட கையிருப்புக்கு அதை வாங்கி வச்சுருப்பாங்க. ஒரு ஆபத்து காலத்தில் தங்கம் உதவுற மாதிரி வேறு எதுவுமே உதவாது. சாமானியர்கள் ஆரம்பித்து அரசாங்கங்கள் வரைக்கும் போர் வந்துருச்சு அப்படின்னா தங்கத்தை இம்மீடியட்டாக லிக்விடேட் பண்ணி ஆயுதங்கள் வாங்குறது, அவங்களுக்கு உணவு வாங்குறது, இது மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. இந்தியா கூட உலக பொருளாதார காமன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் வந்து கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி, ஃப்ரீ ட்ரேடுக்குள்ளே நுழையத்துக்கு முன்னாடி கடனில் உச்சத்தில் இருந்தபோது இந்தியாவிலேருந்து தங்கத்தை அடமானம் வச்சு பொருளாதாரத்தை கொண்டு வந்து இந்த எக்கானமியை காப்பாற்றிலாம் இருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. நம்ம நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் அந்த டைமில் அவங்க அந்த பீரியட்லலாம் வந்து இந்த நெருக்கடி தான் நம்மளை வந்து ஃப்ரீ ட்ரேடுக்குள்ளேயே கொண்டு போச்சு. அப்போ மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணால் தான் நமக்கு ஃபண்ட் வரும் அப்படின்ற மாதிரி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வரணும்னு சொல்லி அப்போ பண்ணோம். அப்போ தங்கம் அவ்வளோ முக்கியத்துவம் வாங்கிக்குது. ஒரு நாடை காப்பாற்றுற இடத்துல தங்கம் இருக்குது. அமெரிக்க டாலர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த பெட்ரோ டாலர் டீலில் தொடங்கி முக்கியமான வர்த்தகங்கள் கமாடிட்டிஸ், மினரல்ஸ், ஆயில் மாதிரி முக்கியமான வர்த்தகங்கள் எல்லாமே டாலரில் செய்யப்படுது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் டாலரில் டிரான்சாக்ஷன் செய்யப்படுது. இப்போ கோல்டுங்கிறது ஒரு காமன் ரிசர்வ். யூஎஸ் டாலர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் கரன்சி. இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். இதில் எங்கே வந்து நிற்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் வந்து இது ஏறும்போது அது இறங்குது அப்படிங்கும்போது முதலீட்டாளர்கள் அன்சர்டைன் மார்க்கெட் கண்டிஷன், வாலட்டைல் மார்க்கெட் கண்டிஷன், இந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஏறுமா இறங்குமான்னு தெரியாது. எதை வச்சும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. யாரோ ஒரு 2 நாடு 3 நாடு எடுக்கிற முடிவில் மார்க்கெட் எப்படி வேணாலும் மாறலாம், சந்தையுடைய போக்கே மாறிடும். அப்படிங்கும்போது ஒரு பயம் ஏற்படும் போது சந்தைக்குள்ளே இருக்கிற பணத்தெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு வந்து அவங்க வச்சுருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்று கொண்டு வந்து கோல்டில் போடுவாங்க. இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த தங்கத்தின் மதிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதை போல் 100 மடங்கு பெருசு அமெரிக்க டாலரோட சந்தை மதிப்பு. இதை போல் 200 மடங்கு பெருசு அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க ஸ்டாக்ஸோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். தங்கத்தை விட தங்கத்தோட மொத்த நிகர மதிப்பு இருக்குல்ல, இதை விட அவ்வளோ பெருசு வந்து இந்த வேர்ல்டு டாலர் மார்க்கெட்டும் யூஎஸில் இருக்கிற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் இருக்கிற மார்க்கெட் கேபிட்டலைசேஷனும். அப்போ இதுக்கு இணையான ஒரு பொருள் இது கிடையாது. இதை ரீப்ளேஸ் பண்ணுற பொருள் இது கிடையாது. ஆனால் ஹெட்ஜிங்னு சொல்லக்கூடிய ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு அதுலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு சேஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி பார்க் பண்ணி வைக்கிற ஒரு கமாடிட்டியாக பார்க்கப்படுது. அதனால தான் எப்பெல்லாம் டாலருக்கு ஒரு அன்சர்டனிட்டி வருதோ அப்பெல்லாம் கோல்டு, சில்வர் இது எல்லாமே விளையாடும். திடீர்னு சில்வரும் அதிகரிக்கிறது எப்படி சார் பார்க்குறது? புதுசாக இருக்குது. ஆமாம், இது வரைக்கும் நடந்ததே இல்லை. 14 வருஷத்தோட உச்சத்தை இப்போ சில்வர் தொட்டிருக்கு. யூஸ்வலாக சில்வர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 இயர்ஸ் பேக்லாம் 1:15ங்கிற ரேஷியோவில் இருந்தது. அதாவது 1 கிராம் தங்கத்தை விற்றீங்கன்னா 15 கிராம் சில்வர் வாங்க முடியும். இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரேஷியோ வந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 45 to 80ங்கிற ரேஞ்ச் பிராக்கெட்டுக்குள்ளே வந்தது சில்வர். சில்வருடைய யூட்டிலைசேஷன், சில்வருமே மார்க்கெட் ரொம்ப சின்ன, தங்க மார்க்கெட் அளவு கூட கிடையாது, அதை விட சின்ன மார்க்கெட் தான் சில்வருக்கு. ஆனால் சில்வருக்கு இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் அதிகம். இப்போ இவி பேட்டரிஸு, அதுக்கப்புறம் சிப் மேனுஃபேக்சரர்ஸு, ஃபார்மா கம்பெனிஸு, மெடிசன்ஸ் தயாரிக்கிறவங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரி, இந்த ஃபாயில்லாம் செய்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் உண்டு. ஒயர்ஸ், கேபிள்ஸ் பண்ணுறவங்க கூட ஒரு காம்பனண்ட் சில்வர் ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் கன்சம்ஷன் அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக சில்வருக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இப்போ நடந்த விலையேற்றத்துக்கு காரணம் கோல்டை கூட ஃபுல்லாக நம்ப வேணாம், கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி போனால் சில்வரையும் ஸ்டாக் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்ஸ், சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்குறாங்க, சில்வர் வாங்குறாங்க. அப்படியே இண்டஸ்ட்ரியல் ப்ரொக்யூர்மெண்ட் கோல்டை விட அதிகம். கோல்டுக்கு அவ்வளோ இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் கிடையாது. இட் இஸ் ஒன்லி ஆர்னமெண்ட் ஆர் ட்ரெஷரி ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, அவ்வளோதான்.
ட்ரெஷரியில் இருக்கக்கூடிய ஒரு கமாடிட்டி மாதிரி தான் அது இருக்கும். ஆனால் சில்வருக்கு இருக்கிற மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸும் சில்வர் டைவர்சிஃபிகேஷனுக்கு கோல்டுக்கு ஒரு ஃபுல் ஆல்டர்னேட்டிவ் சொல்ல முடியாது, ஒரு பார்ட்டாக ஒரு ஆல்டர்னேட்டிவாக கன்சிடர் பண்ண போகிறதுனாலையும் சில்வர் ஒரு பெரிய ரேலிக்கு உட்பட்டு இப்போ 14 இயர்ஸ் ஹையை டச் பண்ணிடுச்சு. இப்போ பொதுமக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சார், இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல வந்து இப்போ தங்கத்துல முதலீடு பண்ணலாமா வேண்டாமான்ற ஒரு கேள்வி மக்கள் கிட்ட இருக்கும். ஆமாம், தங்கத்தில் வந்து முதலீடு பண்ணலாம். தங்கம் வந்து ஒரு நிலையான கரன்சி, எல்லாமே வந்து சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் தான். இதில் வந்து ஏன்னா முடிவை வந்து யாரும் எடுக்க போகிறாங்க, இங்கே எதுவுமே டிஃபைன்டு பேராமீட்டர் கிடையாது, எல்லாமே வேரியபிள்ஸ். திடீர்னு நாளை காலையில் ஒரு முடிவு மாறிடுச்சுன்னா சந்தை மாறும். அப்போ ஒருவேளை இந்த மாதிரி மாறிச்சு அப்படின்னா அதில் ஒரு நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த நஷ்டத்தை தாங்கும் சக்தி உள்ளவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். என்கிட்ட வெறும் ஒரு 2 லட்ச ரூபா தான் இருக்குது, அதை அப்படியே கொண்டு போய் நான் தங்கத்தில் போடுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு போடக்கூடாது அப்படிங்கிறது தான் பதில். என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, அதில் ஒரு 2 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போய் போடுறேன், நாளைக்கு அந்த 2 லட்சத்துக்கு பதிலாக 1,70,000 1,60,000 ஆயிடுச்சுன்னா அந்த 30,000 40,000 இறங்கினதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இருக்குது, அந்த ரிஸ்க்கை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கொண்டு போய் முதலீடு பண்ணலாம். இதில் சாத்தியக்கூறுகள்னு பார்த்தீங்கன்னா 80% 85% சாத்தியக்கூறுகள் வந்து ஏறுறதுக்கு தான் இருக்குது. ஏன்னா எல்லா நாடுகளும் சுமூக உறவோட நட்பு பாராட்டி வர்த்தகம் பண்ணால் டாலர் நிலையாக இருக்கும். அது நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ யார் சட்டையை பிடிக்கிறதுங்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்குது. அண்டு பெரிய எண்ணெய் நாற்காலி யாருக்கு வேணும் அப்படிங்கிற சண்டையும் இருக்குது. அது அமெரிக்காவா சைனாவா, இல்லை சைனா வந்து ரஷ்யாவோட சேர்ந்தா, இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்கும்போது தங்கம் தான் சிறந்த மாற்றாக கருதப்படும். அதனால் அது விலையேறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இல்லை, ஒருவேளை சுமூகமாக வந்தாலுமே கூட இந்த அரசாங்கங்கள் முதல்ல அதை நம்பணும் இல்லையா? இல்லை, உங்களுக்கு மணின்றதே வந்து இட் இஸ் நத்திங் பட் ட்ரஸ்ட் தானே, அந்த நம்பிக்கை தானே. அந்த வெறும் பேப்பரில் அந்த வெற்று காகிதம், அந்த மையும் அந்த டிசைனும், அது வந்து ட்ரஸ்ட் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அது வாங்கப்படுது, திருப்பி வழங்கப்படுது. அப்போ அரசாங்கங்களுக்குள்ள ஒரு சுமூகம் வந்து இப்போ ஒரு 30 வருஷமாக ஃப்ரீ ட்ரேட் நடந்தது, எந்த பிரச்சனையும் இல்லையே, நம்பிக்கை இருந்தது. அப்போ ஏன் இருந்தது அப்படின்னா ஒரு அரசாங்கத்துக்கிட்ட இதை சொன்னால் பாக்கி அரசாங்கங்கள்லாம் வந்து நீ இது மாதிரி சொல்லக்கூடாது, இது தப்பு, ஏன்னா இது உன்னுடைய ப்ராடக்ட் கிடையாது, இது வேர்ல்டு ப்ராடக்ட், பார்த்துக்கிற பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. அமெரிக்கா அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போகும்போதெல்லாம் ஃப்ரான்ஸோ பிரிட்டனோ ஜெர்மனியோ போய் பேசுவாங்க, ஜப்பானோ போய் பேசுவாங்க. பட் இன்றைக்கி சூழ்நிலை அப்படி இல்லை. யார் சொன்னாலும் கேட்குற மனநிலையாக அந்த நாட்டு அதிபர் இல்லை. அவர் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை எடுக்கிறார். சரியாக தப்பாங்கிறத காலம் தான் சொல்லும். பட் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் என்ன சார், இப்போ சில பேர் வந்து எனக்கு மற்ற விஷயங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, பட் தங்கத்தின் மேலே தான் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னா அவர்கள் தங்கம் வந்து கண்டினியூஸாக வாங்கலாமா? தங்கம் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் வாங்கணுன்றதை விட ஒரு பர்சனோட ரிஸ்க் அப்பிடைட்னு சொல்லுவோம், தாங்கும் சக்தி, அதன் அடிப்படையில் தான் வாங்கணும். ஆரம்ப காலத்தில் தங்கத்துக்கு மதிப்பு இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்தது. ஏன்னா தங்கம் எந்த ஒரு உலோகத்துக்குடியோ இல்லை காற்றோட கூட வந்து ரியாக்ட் பண்ணாது, அது வீணாக போகாது. எந்த உலோகத்தை வச்சிங்கனாலும், ஒரு இரும்பை வச்சிங்கன்னா துரு பிடிக்கும், அலுமினியத்தை வச்சிங்கன்னா கலர் ஃபேட் ஆகும், ஏன் வெள்ளி கூட கருக்கும். ஆனால் தங்கத்தை சாக்கடைக்குள்ளேயே போட்டு வச்சிங்கன்னா கூட 100 வருஷம் கழிச்சு எடுத்து கழுவுனீங்கன்னா அது அப்படியே தங்கமாக இருக்கும். ஏன்னா அது எது கூடயுமே ரியாக்ட் பண்ணாது. இதுதான் ஆரம்பத்தில் அது முக்கியமான இந்த ஸ்டோர் ஆஃப் வேல்யூவாக யூஸ் பண்ணப்பட்டது காரணமாக இருந்தது. ஆனால் அது காலங்கள் போக போக அது வந்து ஒரு மணியாக, ஒரு மணிக்கு அக்கௌண்டிங் மணியாக இல்லாமல் ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூ மணியாக மாறி அந்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச போது தங்கம் ஒரு முக்கியத்துவம் பெற்றுச்சு. இப்போ இன்னைக்கு தேதிக்கு அது மட்டும்தான் காமன் கரன்சி. டாலர் மேலே அந்த நம்பிக்கை குறைய குறைய அது காமன் கரன்சி ஆகுது. அப்போ அதில் முதலீடு பண்ணுறது ஒரு சரியான முடிவாக தான் இருக்கும். ஆனால் ஒருவேளை இறங்குச்சுன்னா திருப்பி ஏறி வர வரைக்கும் அதில் முதலீடு அப்படியே வச்சுக்கிற தாங்கும் சக்தி உள்ளவங்க முதலீடு பண்ணுங்க. இந்த தங்கம் விலை உயர்வு வந்து இது ஒரு காரணம் சொல்லியிருந்தீங்க, ஆனால் அந்த தங்கம் விலை உயர்வுல வந்து ஸ்கேம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குதா? ஓகே, என்ன நடக்குதுன்னு நம்ம சொல்லிடுவோம். அது ஸ்கேமா இல்லையாங்கிறத வந்து அவங்கவுங்களே முடிவு பண்ண விட்டுடலாம். 2004 வரைக்கும் தங்கத்தோட விலையை நிர்ணயம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டன் கோல்டு ஃபிக்சேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. நார்மலாக கூகுள் பண்ணாலே அந்த கோல்டு ஃபிக்சேஷன் எப்படி நடக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் புரியும், ஈஸியாக புரியும். அதை வந்து ராத்ஷைல்ட் அப்படிங்கிறவர் லீட் பண்ணுறாரு. அவர் ஒரு நிறுவனம் வச்சுருக்காரு, தங்கத்தை அதிகமாக வர்த்தகம் பண்ணக்கூடிய ஒரு வர்த்தகர், அவர் உலக வர்த்தகர். அவர் ஒரு 6-7 வங்கிகள் கூட சேர்ந்து ஒரு சொசைட்டி ஜென்ரல், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட், பார்க்லேஸ், இந்த மாதிரி முக்கிய வங்கிகள் அவங்களோட ஒன்றா சேர்ந்து லண்டன் ப்ரைஸ் ஃபிக்சேஷன், கோல்டு ப்ரைஸ் ஃபிக்சேஷனும் நடத்துவாங்க. காலையில் 10:30 மணிக்கும் மத்தியானம் 3:30 மணிக்கும் ஒரு விலையை அறிவிப்பாங்க. ஒரு க்ளோஸ்டு ரூம் சிண்டிகேட் கான்ஃபரன்ஸ்னு அதை சொல்லுவாங்க. அந்த சிண்டிகேட் மீட்டிங்குள்ளே உட்காந்து அவங்கெல்லாம் பேசி இன்றைக்கி தான் விலைன்னு சொல்லுவாங்க. அதை லண்டன் புல்லியன் எக்ஸ்சேஞ்ச் அசோசியேஷன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வெளியிடுவாங்க. அதை வந்து எல்லா நாட்டு வர்த்தகர்களும் அதை ஏற்றுப்பாங்க, அரசாங்கங்களோ வர்த்தகங்களோ அதை ஏற்றுப்பாங்க. அந்த விலையை தான் வச்சு வர்த்தகம் பண்ணுவாங்க. 2004 இதில் டிரான்ஸ்பரன்சி கம்மியாக இருக்குதுன்னு நிறைய ப்ரெஷர் வரவும் இந்த ராத்ஷைல்டுங்கிறவர் அதுலேருந்து தன்னை வித்ட்ரா பண்ணிக்கிறார்.
இப்போ அதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சிட்டாங்க. அந்த கமிட்டியில் ஒரு 80 வங்கிகள் வர்த்தகர்கள் உறுப்பினராக இருக்காங்க. இப்போ அந்த கமிட்டி தான் பண்ணுது. ஆனால் இப்பயும் இதே மாதிரி ஒரு க்ளோஸ்டு ரூமில் ஒரு க்ளோஸ்டு கான்ஃபரன்ஸில் வச்சு தான் முடிவு பண்ணுறாங்க. ஒரு பொருளோட மதிப்பு அப்படிங்கிறது அதோடைய டிமாண்ட் அண்ட் சப்ளையை பேஸ் பண்ணி இருக்கணும். இப்போ நம்ம இங்கேருந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போகிறோம். இன்றைக்கி தக்காளி 20 ரூபா, இதே நம்ம ஒரு வாரம் கழிச்சு போகிறோம் அப்படின்னா 30 ரூபா இருக்கும், இல்லை 10 ரூபா கூட இருக்கும். அது எப்படி அந்த விலை நிர்ணயம்னா யாருமே அதுக்கு விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை. ஒரு தனிநபர் கையில் அதிகாரம் இல்லை. அன்றைக்கி எவ்வளோ பேர் வாங்க வராங்கன்றதை பொறுத்து நீங்கள் 4 மணிக்கு கூட்டம் இருந்தால் ஒரு விலை இருக்கும், கூட்டமே இல்லைன்னா 5 மணிக்கு போனீங்கன்னா வேறு விலை இருக்கும். இப்படி தான் ஒரு பொருளோட விலை இருக்கணும். அப்படி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சேர்ந்து ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி அதுக்கான பேசிஸோ அதுக்கான தரவுகளோ எங்கேயுமே பப்ளிக்கில் அவைலபிளாக இருக்கிறது இல்லை. எதன அடிப்படையில் நீங்கள் இந்த விலையை சொன்னீங்க? இப்போ இன்றைக்கி 12,200 சொல்கிறீங்க, அது 12,190 இல்லை 12,300 இல்லை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. இப்படி தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஃபிக்சேஷன் இப்படி இருக்குது. அது என்னங்கிறத அவங்கவுங்க முடிவு பண்ணிக்க வேண்டியதான். நிச்சயமா உங்கள் நேரத்துக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. மில்கி மிஸ்ட் இதான் இது மட்டும்தான். பன்னீர்னா only Milky Mist. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.